எனக்கு இந்த மாதிரி தெரியல சார். முடக்குவாதங்கிறது தீபாவளி ஒரு வாரம் தான் சார் சொன்னாங்க. புதுக்கோட்டை சிஹெச்சில் அட்மிஷன் போடுறப்ப தான் சொன்னாங்க முடக்குவாதம்னு. அப்படி என்ன காய்ச்சி உங்களுக்கு கை காலில் தூக்க முடியாமல் ஆயிடுச்சு? அப்படியே இந்த கையெல்லாம் தூக்க முடியாதுங்க சார். மேலே இந்த கையை தூக்க முடியாது. இந்த பாருங்க முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. எடையும் இருக்க வெயிட் ரொம்ப கம்மியாகிடுச்சுங்க சார். எனக்கே தெரியலை ஏன் அப்படி உடம்பு ஆணுச்சு, ஏன் அப்படி முடி கொட்டுனுச்சு. நம்ம நல்லா இருந்தவங்க இப்படி ஆகிட்டோமேனு எனக்கே ஒரு மனசுக்குள்ள. அதுலேருந்து எனக்கு பையன் சார் நமக்கு எதுவும் பண்ணுதோ, நம்ம ஒரு பிள்ளைய வச்சுருக்கோம், ஒரு வீட்டுக்காரர் தானே, நமக்கு என் குழந்தை கூட்டாளி யாருமே இல்லையே, நம்ம எல்லா பிள்ளையும் இழந்துட்டு ஒரு பிள்ளைய வச்சுருக்கோம்னு எனக்கு அதிலே பாதி. என் கணவருக்கும் வேலை செய்ய முடியாது. அவருக்கும் காலில் ஆப்ரேஷன் பண்ணி காலில் ரொம்ப செலவு பண்ணி அவரை காப்பாற்றினேங்க சார். தொழில் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தினால தான் அவரை காப்பாற்றின செலவு பண்ணி எனக்கு அந்தளவுக்கு தான் கடன் வாங்கி பண்ணிட்டாரு. இருந்தாலும் ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கேட்கல. அப்புறம் தான் ஒரு முடிவு பண்ணி ஐயாளுக்கு நேர்காணலில் முதல்வர் ஐயாளுக்கு நேர்காணலில் விட்டு அப்புறம் ஐயா கொண்டாந்து என்னை ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இங்கே இருக்க டாக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக கவனிச்சுக்கிறாங்க. நான் புதுக்கோட்டையிலேருந்து வந்த விட இப்போ கொஞ்சம் நல்லாவும் இருக்கேன் சார்.